Welcome to great students. இப்போ நம்ம example 4.19 பார்க்கலாம். Draw a triangle ABC of base BC, angle A 60 degree and the bisector of A meets BC at D such that BD equal to 6 cm கொடுத்திருக்காங்க. முதல்ல நம்ம ஒரு rough diagram வரைஞ்சிக்கலாம். சரியா? அப்பதான் நமக்கு எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம டைமென்ஷனையும் மார்க் பண்ணிக்கலாம். அப்பதான் புரிஞ்சிக்கலாம் நம்ம என்ன டேட்டா கொடுத்திருக்காங்க நம்ம புரியும். So ஒரு ரஃபா டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் சொன்னாங்க? ஏபிசி. சரியா? இதுல பிசின்ற சைடு கொடுத்துருக்காங்க. அதனால பிசியை பேஸா எடுத்துங்க. ஏன் நம்ம இப்படி எடுத்துக்கிறோம்? நம்ம கான்செப்டா என்ன? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏ செக்மெண்ட் ஆஃப் ஏ சர்க்கிள் ஆன் த கிவன் லைன் அப்படி கான்செப்ட் வச்சா நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றோம். இப்போ கிவன் லைன் பிசின்னு எடுத்துனால இந்த பேஸ் எடுத்துக்கும். சரியா? and vertical angle A. சரியா? இதுதான் angle A. இது எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 60 டிகிரி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? and the bisector of angle A meets BC at D such that BD equal to 6 cm. இப்போ டோட்டல் வந்து 8 cm கொடுத்திருக்காங்க. அதுல 6 cm இது எவ்வளவு? 6 cm இருக்கு. இது வந்து D. சரியா? BD 6 cm இருக்குமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த BD எப்படி ஜாயின் பண்ணா? சரியா? பிடியை ஜாயின் பண்றோம். இதுதான் டி. சரியா? இப்போ இந்த பிடியை ஜாயின் பண்ணா நமக்கு என்ன சொல்றாங்க? இந்த பிடி தான் இந்த ஆங்கிள் பைசெக்டாரா இருக்க போகுது. என்ன காரணம்? அவங்க சொல்றாங்க பாருங்க, பைசெக்டார் ஆஃப் ஆங்கிள் ஏன்னு சொல்றாங்க. அப்போ இது என்னது? 60 டிகிரி. எப்படி? இது 30 டிகிரி, இது 30 டிகிரியா பிரிய போகுது. சரியா? இந்த பாயிண்ட் தான் டி. இந்த பிசியை டிங்கிற பாயிண்ட்ல கட் பண்ணது. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 6 சென்டிமீட்டர். அப்ப இங்க இருந்து 6னா இங்க இருந்து எவ்வளவு இருக்கும்? 2 சென்டிமீட்டர் இருக்கும். மொத்தம் 8 சென்டிமீட்டர். சரியா? இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். அப்ப இது எந்த டைப்ல வருது பாருங்க. இது ஒரு டைப் 3. டைப் 3ல என்ன? பேஸ் கொடுப்பாங்க. சரியா? வெர்டிக்கல் ஆங்கிள் கொடுப்பாங்க. பேஸ் வெர்டிக்கல் ஆங்கிள் இருக்கு. அப்புறம் என்ன? and the point on the base where the bisector of the vertical angle meets the base. பேஸ்ல எவ்வளவு தூரத்துல வெர்டிக்கல் ஆங்கிள் மீட் பண்றதுங்க டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. நமக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? 6 சென்டிமீட்டர். இந்த பிடி கொடுப்பாங்க. கொடுத்தா நம்ம டயக்ராம் வரைஞ்சிடலாம். சரியா? நம்ம ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்கா டயக்ராம் முடிஞ்சிடும். சரியா? பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் என்ன? draw a line segment BC equal to 8 cm. சரியா? 8 சென்டிமீட்டர்ல ஒரு லைன் செக்மெண்ட் நம்ம வரைய போறோம். எயிட் சென்டிமீட்டர்ல லைன் செக்மெண்ட் வரைஞ்சாச்சு. இது என்ன? பிசி. இது வந்து பி, இது வந்து சி. சரியா? அதுக்கப்புறம் என்ன? அட் பி டிரா பிஇ. சரியா? பில இருந்து பிஇ வரையணும். சச் தட் சிபிஇ 60 டிகிரி. சிபிஇ எவ்வளவு? 60 டிகிரி இருக்கிற மாதிரி நம்ம லைன் வரையணும்னு சொல்றாங்க. வரைஞ்சிடலாமா? இப்ப சிபிஇ இந்த இடத்துல வச்சுக்கலாம். சிபிஇ E எவ்வளவு? 60 டிகிரி. இந்த இதுல E வந்து 60 டிகிரி வரணும். இந்த பாயிண்ட் வந்து E that is 60 டிகிரி இருக்கும். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிடலாமா? ஜாயின் பண்ணா என்ன? இந்த CBE 60 டிகிரி பாயிண்ட் பார்த்துங்க. கரெக்டா போகணும். அக்யூரேட்டா இருக்கணும் டயக்ராம். இதுதான் E. இப்போ இந்த CBE எவ்வளவு சொல்லியிருக்கோம்? 60 டிகிரி சொல்லியிருக்கோம். சரி, இந்த ஆங்கிள் எவ்வளவு? 60 டிகிரி. சரி, இப்போ அடுத்து என்ன? draw BF. draw BF. B ல இருந்து F வர BF such that EBF. சரியா? 90 டிகிரி இருக்கணும். அப்போ EB தான் பேஸா வச்சுக்க போறோம். 90 டிகிரி டிரா பண்ண போறோம். சரியா? இப்போ இதுல வைங்க. இதுல வச்சீங்கன்னா இந்த பாயிண்ட் வரும். இப்போ இந்த EBF எவ்வளவு? 90 டிகிரி. EBF இது வந்து 90 டிகிரி. சரியா? இப்ப ஜாயின் பண்ணிடுமா? இதுதான் F ரே. சரி, இப்ப டோட்டல் ஆங்கிள் 90. அப்ப இது எவ்வளவு இருக்கும்? இது 30 டிகிரி. 60 plus 30 90 டிகிரி. சரி, வரைஞ்சாச்சு. தேர்ட் பாயிண்ட் முடிச்சாச்சு. அடுத்த பாயிண்ட், draw the bisector of BC. இந்த பிசிக்கு நம்ம பைசெக்டார் வரையலாம். பர்பெண்டிகுலர் பைசெக்டார் பிசி which intersect BF.
இன்டர்செக்ட் பண்ண போது ஓல. சரியா? முதல்ல பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைஞ்சிடலாம். எப்படி வரும் பர்பெண்டிகுலர் பைசெக்டார்? எப்பவுமே மோர் தேன் ஹாஃப். சரியா? மோர் தேன் ஹாஃப் எடுத்து மேலே இங்கேயும் ஆர்க் வரைவோம். சரியா? ஸோ மோர் தேன் ஹாஃப் எடுத்து நம்ம வரையலாம். அதே மாதிரி இங்கேயும் மோர் தேன் ஹாஃப். இப்போ நம்ம ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ண நமக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் கிடைச்சிடும். சரியா? இதான் நம்மளோட பர்பெண்டிகுலர் பைசெக்டார். இப்போ என்ன சொல்றாங்க? which intersects BF at O. இந்த BFல இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? இதை நம்ம ஓன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் and BC at G. BC எங்க இன்டர்செக்ட் பண்ணுது? Gல இன்டர்செக்ட் பண்ணுது. இந்த பாயிண்ட் என்ன? G. BC at G. சரி. அப்புறம் with O center and OB, இதன O center and OB as a radius. சரியா? O center வச்சு OB radius வச்சு ஒரு சர்க்கிள் வரைவோம் நம்ம. இதோட தியரி பேக்கப் ஃபுல்லாவே நம்ம என்ன தியரி ஃபுல்லாவே எதுல கவர் பண்ணிருக்கோம்? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ செக்மெண்ட் ஆஃப் எ சர்க்கிள் ஆன் த கிவன் லைன் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க. அதுல எல்லா தியரியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி எல்லா தியரமும் எப்படி அப்ளை ஆகுது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். போய் பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பின்னாடி உள்ள எல்லா தியரியும் உங்களுக்கு புரியும். சரியா? சரி. இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இந்த லைன் வந்து BC ரெண்டையுமே டச் பண்ணிட்டு போகணும். சரியா? ரெண்டையுமே டச் பண்ணிட்டு போனாதான் கரெக்டா இருக்கும். BC ரெண்டையும் டச் பண்ணும் இந்த சர்க்கிள். சரி? ஏன்னா BC தான் லைன், கிவன் லைன். சரி, அடுத்து நம்ம என்ன செய்யலாம்? இப்போ நம்ம ரேடியஸ் சர்க்கிள் வரைஞ்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஃப்ரம் B. சரியா? மார்க் அண்ட் ஆர்க் ஆஃப் 6 சென்டிமீட்டர் ஆன் BC. ஏன்னா BD இதை கொடுத்துறேன். Dங்கிற பாயிண்ட் எவ்வளவு? 6 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஆர்க் நம்ம கட் பண்ணுவோம். BC மேல BDங்கிற ஆர்க் 6 சென்டிமீட்டர்ல நம்ம கட் பண்ணுவோம். சரியா? கட் பண்ணிடலாமா? 6 சென்டிமீட்டர்ல. இப்போ இங்க இருந்து பில இருந்து 6 சென்டிமீட்டர் ஆர்க்கு BD. சரியா? BD. இப்போ இந்த பாயிண்ட் தான் நமக்கு D. இதுதான் நம்மளோட D. சரி, இப்போ அடுத்து என்ன செய்யலாம்? பர்பெண்டிகுலர் பைசெக்டார் இன்டர்செக்ட்ஸ் சர்க்கிள் அட் I. சரியா? இது என்ன பண்ணுது? இந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டார் இது D நம்ம மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டார் இந்த சர்க்கிள் எங்க இன்டர்செக்ட் ஆயிருக்கு? ஐங்கிற பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. நம்ம அதையும் மார்க் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஐடியை ஜாயின் பண்ணுவோம். சரியா? இந்த ஐயையும் டியையும் ஜாயின் பண்ணா அது எக்ஸ்டெண்ட் பண்ணா சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகணும். அந்த பாயிண்ட் தான் எனக்கு நம்மளோட ஏஆ இருக்கு போகுது. சரியா? இப்போ இதை ஜாயின் பண்ணுவோம். ஐடி டி வழியா போற மாதிரி இந்த லைனை அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. சரியா? அதானது ஜாயின் ஐடி. ஐடியை ஜாயின் பண்ணா ஐடி ப்ரொடியூஸ்டு மீட்ஸ் சர்க்கிள் அட் ஏ. சர்க்கிள் எங்க மீட் பண்ணுதோ அதான் என்னது? ஏங்கிற பாயிண்ட். இந்த பாயிண்ட் தான் ஏ. சரியா? ஏ. நவ் ஜாயின் ஏபி அண்ட் ஏசி. இந்த ஏபி ஏசி ஜாயின் பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான ட்ரையாங்கிள் ஏபிசி கிடைச்சாச்சுன்னு அர்த்தம். சரியா? ஏபி ஏசி ஜாயின் பண்ணா ட்ரையாங்கிள் ஏபிசி கிடைச்சாச்சு. ஏபிசி ஜாயின் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம தேவையான ரெக்கார்டட் ட்ரையாங்கிள் ஏபிசி கிடைச்சாச்சு. சரியா? நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிட்டோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல முடிச்சாச்சு. சரியா? இதுவரை பண்ணா போதும், நீங்க ஃபுல் மார்க் வாங்கிடலாம். சரியா? அடுத்து நம்ம கொஞ்சம் அடிஷனல் டிஸ்கஸ் பண்ணலாம். அடிஷனலா எப்படி டிஸ்கஸ் பண்றது? இப்போ நம்ம வரைஞ்சது கரெக்டான்னு செக் பண்ணணும்னா என்ன செய்யலாம்? இந்த இடத்துல ப்ரொட்ராக்டர் வச்சா நமக்கு எவ்வளவு இருக்கணும்? 60 டிகிரி. இந்த 60 அங்க வரணும். கரெக்ட் தானே? வெர்டிக்கல் ஆங்கிள் எவ்வளவு? 60 டிகிரி வரணும். நமக்கு வெர்டிக்கல் ஆங்கிள் 60 வருதா பாருங்க. எக்ஸாக்டா வருது நமக்கு 60 டிகிரி இந்த முறை. சரியா? எக்ஸாக்டா வருது பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த பிடி இந்த ஐடி ஜாயின் பண்ண ஐடியே இருக்கு பாருங்க. இந்த லைன் 30 டிகிரியில போகணும். கரெக்டா? அப்பதான் என்ன அர்த்தம்? அதுவும் கரெக்டா போறது பாருங்க. இந்த ஏடி வந்து பைசெக்டார்.
அப்போ நம்ம டோட்டல் 60 டிகிரி எப்படி பிரியுது, இது 30 இது 30 பிரியுது. சரியா, எக்ஸாமினர் வந்து இதை தான் செக் பண்ணுவாங்க. இதை செக் பண்ணாலே நீங்க எல்லாம் கரெக்டா வரைஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிடும். சரியா, அதுக்கப்புறம் இந்த லென்த்தை செக் பண்ணுவாங்க, 6 சென்டிமீட்டர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இந்த ரெண்டையும் செக் பண்ணாலே போதும், நீங்க அக்யூரேட்டா பண்ணீங்களா என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போகும். சரியா, ரைட். இப்போ நம்ம முடிஞ்சது கம்ப்ளீட்டா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாமினர் என்ன பண்ணுவாங்க கூட டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, இதுக்கு பின்னாடி என்ன தியரி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, இதெல்லாமே அடிஷனல் டிஸ்கஷன் தான், எக்ஸாமுக்கு தேவையில்லை. இப்போ நான் இதுக்கு மேலே பண்ண போறதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டாம், பட் டிஸ்கஷனுக்காக நான் பண்ண போறேன், நம்ம அடிஷனல் நாலேஜுக்காக. சரியா, இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த ஐலேருந்து லைனை ட்ரா பண்ணிட்டு ஏ வந்துருச்சுன்னு சொல்றேன். சரியா, அப்புறம் இந்த ஏடி தான் பைசெக்டர், ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ஏன்னு சொல்றேன். சரியா, ஆட்டோமேட்டிக்கா ஏடி பிடி என்ன 6 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சரியா, இதுக்கெல்லாம் என்ன தியரி, இப்படி பண்ண இப்படி வரணும்னு என்ன கட்டாயம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். என்ன தியரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் நான் சும்மா எக்ஸ்பிளனேஷனுக்காக பண்ணுறேன். சரியா, எக்ஸாமில் பண்ணாதீங்க, மார்க் தர மாட்டாங்க. சரியா, இப்போ நம்ம அடிஷனலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த லைனை நான் ஜாயின் பண்ண போகிறேன். சரியா, இப்போ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க என்ன நடக்க போகுது பாருங்க. இப்போ நம்ம தியரட்டிக்கலாக எனக்கு வந்து இங்கே 30 டிகிரி வருது. சரியா, நான் என்ன செஞ்சேன், ஐங்கிறது ஜஸ்ட் பாயிண்ட் ஆன் த சர்க்கிள், ரைட் தானே, பிங்கிறது பாயிண்ட் ஆன் த சர்க்கிள் தான். இப்போ பிஐங்கிறது ஒரு கார்டு ஆயிடுச்சா, இந்த கார்டு என்ன செய்யும், angle formed at the center is double the angle formed by it on the remaining part of the circle. நமக்கு நல்லாவே தெரியும், கரெக்ட் தானே. அப்போ இது சென்டர்ல எவ்வளவு ஃபார்ம் ஆகும் பாருங்க. நம்ம என்ன சொன்னோம், இது 16 சொன்னோம், கரெக்ட் தானே. இது 90 டிகிரி, ஏன்னா பர்பெண்டிகுலர் பைசெக்டார், இது பர்பெண்டிகுலர் பைசெக்டார். அப்போ 90 பிளஸ் 30 போனா 120. அப்போ இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த ஆங்கிள் எவ்வளவு, 60 டிகிரி இருக்கும், கரெக்ட் தானே. அப்போ இந்த பிஐங்கிற கார்டு தான் சென்டர் போல 60 டிகிரியை ஃபார்ம் பண்ணுது, கரெக்ட் தானே. இங்க 60 டிகிரி ஃபார்ம் பண்ணா ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சர்க்கிள் எங்க ஃபார்ம் பண்ணாலும் என்ன ஆகும், 30 டிகிரி தான் ஃபார்ம் பண்ணும். சரியா, எங்க வேணாலும் ஃபார்ம் பண்ணும் 30 டிகிரி, நமக்கு ஏற்கனவே தெரியும், தியரி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இங்க 60 டிகிரி எடுத்தா இந்த இடத்துல நீங்க எந்த பாயிண்ட் எடுத்து வரைஞ்சாலும் நமக்கு என்ன கிடைக்கும், ட்ரையாங்கிள் வித் வெர்டிக்கல் ஆங்கிள் 60 டிகிரி கிடைக்கும், சந்தேகமே கிடையாது. சரியா, வெர்டிக்கல் ஆங்கிள் 60 டிகிரி வரும், நான் எங்க வரைஞ்சாலும் எனக்கு ஏபிசி கிடைக்கும். ஆனா என்ன ஒரு இது பார்த்தீங்கன்னா, ஏபிசி கிடைக்கும். சரியா, நான் வந்து இந்த ஐயை நான் ஜாயின் பண்றேன்னு வைங்க, இந்த ஐயை நான் இது வழியா ஜாயின் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய இது வந்து என்னது, ஆங்கிள் பைசெக்டார் தான். இது என்ன எனக்கு இருக்கும், இது ஆங்கிள் பைசெக்டார் தான். இதை வேணா நம்ம டி டேஷ்னு வச்சுக்கோம், சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்காக. இதை ஏ டேஷ்னு வச்சுக்கோம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஏ டேஷ் பிசி இருக்கு இல்லையா, அதாவது ஏ டேஷ் பிசி, இதுவும் ஒரு நமக்கு எல்லா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண, ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. எந்த கண்டிஷன், இது வந்து ஏவோட ஆங்கிள் பைசெக்டாரா தான் இருக்கும் கண்டிப்பா. என்ன காரணம், இங்க 60 டிகிரினா இதே ஆர்க் என்ன செய்யும், இங்க 30 தான் ஃபார்ம் பண்ணும். நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இங்க 60னா டேஞ்சன்ட் கார்ட் தியரம்படி இது ஃபுல்லா 60 தான். அப்ப இது 30னா இதுவும் 30 ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா சாட்டிஸ்ஃபை ஆயிடும். ஆனா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, என்ன கண்டிஷன், the distance from B to the angle bisector distance 6 cm இருக்குன்னு சொன்னா நமக்கு இருக்காது, கம்மியா இருக்கும். அப்போ எனக்கு இந்த இது கொடுக்கலன்னு வைங்க, BD equal to 6 cm கொடுக்கலைன்னாலும் நான் வந்து என்ன பண்ணலாம், ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள் வரைய முடியும். ஆனா என்ன அர்த்தம், இந்த ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நான் எத்தனை ட்ரையாங்கிள் வரைய முடியும், இந்த ஒரு கண்டிஷன் இல்லைனா இன்ஃபினிட்லி மெனி ட்ரையாங்கிள் வரைய முடியும். இந்த இடத்துல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் நீங்க வரைஞ்சி அதை ஏடியோட ஜாயின் பண்ணீங்கன்னா அது பைசெக்டார் தான், ஆங்கிள் பைசெக்டார் தான். பட் எக்ஸ்ட்ரா கண்டிஷன் தான் என்ன பண்ணுது, யூனிக் ட்ரையாங்கிள் உருவாக்குறது எதுதான், இந்த பிடி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர்னு சொல்ற ஒரு கண்டிஷன் தான் என்ன செய்யுது, நம்மள ஒரு யூனிக் ட்ரையாங்கிளை ஃபோக்கஸ் பண்ண வைக்குது, செலக்ட் பண்ண வைக்குது. இல்லைன்னா நமக்கு நிறைய ட்ரையாங்கிளுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா, இதுதான் முக்கியமான கான்செப்ட். அப்போ என்ன யூஸ் பண்றோம், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஆங்கிள் ஃபார்ம்டு அட் த சென்டர் இஸ் டபுள் த ஆங்கிள் ஃபார்ம்டு பை இட் ஆன் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சர்க்கிள், யாரு, பை த கார்டு. சரியா, முடிச்சிட்டோமா, சரி முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் எக்ஸாம் ஓரியன்டட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.